ஹலோ வணக்கம். இன்றைக்கி வெற்றி வீட்டு சமையலில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸு ஒரு வீட்டில் இருக்கிற மாவை வச்சு நம்ம ஒரு போண்டா பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு சட்னி ஒன்று பண்ண போகிறோம், கொத்தமல்லி சட்னி. அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாமா? மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். தோசை மாவு, இது வீட்டில் இருக்கிற தோசை மாவே வச்சு நம்ம ஒரு போண்டா பண்ண போகிறோம். விருந்தாளிங்க யாருன்னா வந்துட்டாங்கன்னா சட்டுன்னு பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு போண்டா பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் மைதா மாவு, ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் சீரகம், தேவைக்கேற்ற உப்பு, கொஞ்சம் ஆப்ப சோடா, சமையல் சோடா, கொஞ்சம் கறிவேப்பிலை. தோசை மாவு ஒரு கப்பு வச்சுருக்கேன், அரை கப்பில். இதில் ஒரு 4 ஸ்பூன் மைதா போடுறேன். 1 2 3 4 ஸ்பூன் மைதா போட்டிருக்கேன். அதுக்கேற்ற உப்பு, ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா மாவு, சமையல் சோடா, பொடியாக கட் பண்ண வெங்காயம், சீரகம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை. போட்டுட்டு தோசை மாவு ஒரு கப்பு, அரை கப்பு தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அரை கப்பு தோசை மாவில் 4 ஸ்பூன் மைதா போடணுமா. 4 ஸ்பூன் மைதா, ஒரு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாய், நல்லா பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கறிவேப்பிலை, பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை, சமையல் சோடா, உப்பு போட்டு நல்லா அப்படி கலந்து இந்த பதத்துக்கு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாவு ரெடி. ஒரு 5 நிமிஷம் இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய் ஒரு கப்பு, உடச்சக்கல்ல அரை கப்பு, காரத்துக்கு 4 மிளகாய், பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் லெமன், தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். அவ்வளோதான் சட்னிக்கு. உப்பு, லெமன் ஒரு ஆஃப் லெமன் பிசைஞ்சிடும். கொஞ்சம் தண்ணி போட்டு சட்னி நல்லா அரைச்சிக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு, அரைச்சிட்டோம். அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு சின்ன குட்டி ஃப்ரை பேன் வச்சுட்டு, குட்டி ஃப்ரை பேன் வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் போட்டுட்டு கடுகு, சீரகம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் தாளிப்புக்கு. தாளித்து இதை கொட்டிட்டு நம்ம போண்டா ரெடி பண்ணிக்கலாம். மாவு ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா இந்த திக்னஸில் இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சட்னி ரெடி. சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம். போண்டா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு நல்லா. இப்போ போண்டா நான் குட்டி குட்டியாக உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் பொறுமையாக நல்லா குண்டு குண்டு அழகாக வருது பாருங்கள். பொறுமையாக திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துடணும். நம்ம போண்டா ரெடி. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 5 மினிட்ஸு. ஆல்மோஸ்ட் போண்டா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். போண்டா ரெடி. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். போண்டா ரெடி. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். போண்டா சூப்பராக வந்திருக்கு.
தோசை மாவு வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு சூப்பராக பண்ணியாச்சு. தோசை மாவும் மைதா மாவு வச்சு எப்போவும் வீட்டில் தோசை மாவு இருக்கும். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டுங்க திடீர்னு வராங்கன்னா டக்குன்னு இதை செஞ்சிடலாம் ஈஸியாக. ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள், எப்படி உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இதுக்கு ஒரு சட்னி இல்லை ஒரு டொமேட்டோ சாஸ் மட்டும் இருந்தால் கூட போதும் உங்களுக்கு. டக்குன்னு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு டீ கொடுத்திங்கன்னா அவங்க கெஸ்ட்டுங்க அசந்து போயிடுவாங்க. வாவ் சூப்பராக இருக்குன்னுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.